கொஞ்சம் தங்கம் ப்ரைஸ் எல்லாம் வந்து ஷூட் ஆகுது வழிய இட் கெனாட் கோ ஃபார் எவர். அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால கண்டிப்பாக தங்கம் வந்து கீழே வரும் அப்படின்னு தான் சொல்கிறோம். தங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. பட் என்னென்னா கிராஜுவலாக அந்த தங்கத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. ரேர் கமாடிட்டியாக இருந்தாலும் தங்கத்தை நம்ம டெய்லி சாப்பிடுவதோ அல்லது டே டு டே மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ வேணாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் நைட்டு 11 மணிக்கு கூட நீங்கள் வந்து பிளெட்ஜ் பண்ணீங்கன்னா அடுத்த ½ அன் ஹவரில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, மேபி 1 இயரோ 2 இயர்ஸோ தங்கம் நல்ல முதலீடு இல்லைன்னு சொல்லிட்டு 100 வீடியோ வரும். ஃபினான்ஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால தான் நான் வந்து இந்த பின் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ட்விட்டரில், அதாவது எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்னென்னலாம் என்னுடைய பிலீவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி பேசுகிறேன், எதில் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து நீங்கள் கோல்டு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோல்டு நல்லது, நாளைக்கு ரியல் எஸ்டேட் ஏறுது அதனால் ரியல் எஸ்டேட் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் வந்து ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. இப்போ வந்து ஏன் நான் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. இப்போ இன்றைக்கி வந்து there are 2 kinds of people. ஒருத்தர் வந்து தங்கத்தை ஏற்கனவே அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னா இன்னும் தங்கம் வாங்கவே இல்லை அல்லது தங்கம் வாங்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு 7000 இருக்குது, 7500 இருக்குது, இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் அப்படின்னாங்க. 7000, 7500, 8000, 8500, இன்றைக்கி வந்து 8920 ரூபா அது வரையும் வந்திருக்கு. இன்னும் 9000 வரலை. ஸோ இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா அது 10,000 தொடும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரையும் தங்கம் விலை ஏறக்கூடாது, ஆனால் தங்கம் வந்து 10,000 போகும், எப்படியும் தங்கம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஆளுங்க தான் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல வந்து தங்கம் வச்சுருக்கிறவங்க லெட்டஸ் அஸ்யூம் அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் காஸ்ட் பர் கிராம் வந்து ஒரு 3000, 4000, 5000 அப்படின்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 9000. ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தங்கத்தை வாங்கினவங்க யாராவது அந்த தங்கத்தை விற்க போகிறாங்களா அப்படின்றதுனா யாருமே விற்க போகிறது கிடையாது. ஒருத்தர் கூட விற்க மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தை ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க வந்து அதை பிளெட்ஜ் பண்ணி ஏதாவது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எமர்ஜென்சி நீடு இருந்ததுன்னா அதை மீட் அவுட் பண்ணுவாங்களே ஒழிய யாருமே தங்கத்தை விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அதாவது தங்கத்தை விற்று அவங்களுடைய குழந்தையுடைய எஜுகேஷனுக்கோ அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு முன்பணம் கொடுக்குறதோ அல்லது ஒரு கார் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு செலவுக்குமே அந்த தங்கத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி ஹோல்டிங் த கோல்டு. இன்னொரு பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பணமே இல்லை, அவங்க வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே வாங்கினவங்க விற்க மாட்டேங்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து வாங்கவே தயங்குறாங்க. இப்போ யார் இதில் வந்து பணம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தங்கத்தை விற்கிறவங்க. தங்கத்தை யார் விற்கிறாங்க? மெஜாரிட்டி வந்து ஜுவல்லர்ஸ் வந்து விற்கிறாங்க. நிறைய ஜுவல்லர்ஸ் ஒரு ஊரில் ஒரு ஷாப் அல்லது 2 ஷாப் அது மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க வந்து 10 ஷாப், 20, 100, 200, 3 கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே லிஸ்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் நிறைய இடத்துல இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாட் தே ஆர் டூயிங், தே ஆர் கண்டினியூஸ்லி செல்லிங் த கோல்டு. ஸோ இப்போ என்னென்னா, கோல்டு விற்கிறவங்க மட்டும்தான் பணம் பண்ணுறாங்க, கோல்டை வச்சுட்டு இருக்கிறவங்க யாருமே பணம் பண்ணலை. இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ லாஸ்ட்டு 1 மந்தில் கிட்டத்தட்ட 10% வந்து தங்கம் ஏறி இருக்குது. இந்த 10%, அதாவது இந்தியாவை பொறுத்த வரையும் இந்த 1 மாதத்தில் எந்த விதமான ஒரு பேட் ஈவெண்ட்ஸோ எதுவுமே நடக்கலை. லைஃப் வந்து அஸ் யூஷுவலாக இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி 10% வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ இது வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னதுன்னா ஆகாது. இப்போ சடன் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேரிஃப் வார், நீங்கள் வந்து 100%னா அவன் இன்னும் சைனா 150%, நீங்கள் 150னா ஒரு 240. ஸோ தெர் இஸ் நோ எண்ட் டு இட். பட் இதெல்லாம் வந்து என்னென்னா சின்ன ஒரு டக் ஆஃப் வார். இதனால் கொஞ்சம் தங்கம் ப்ரைஸ் எல்லாம் வந்து ஷூட் ஆகுது வழிய இட் கெனாட் கோ ஃபார் எவர். அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால கண்டிப்பாக தங்கம் வந்து கீழே வரும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ இதுலேயே 2 விதமான கருத்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நான் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு கருத்து என்னென்னா, இந்த ரேலியில் தங்கம் 10,000 போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி அல்லது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இதே சமயத்தில் ஒரு மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து சொல்லியிருந்தாங்க, தங்கம் வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு $1,800 வரையும் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் $1,800 போகுமா போகாதாங்கிறத பற்றி நான் கமெண்ட் பண்ணலை. பட் என்னை பொறுத்த வரையும் தங்கம் வந்து இனிமே கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய
இதை பார்க்குற வீடியோவில் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவர் இப்படி தான் சார் 8000 போகும்போது கீழே இறங்குனாரு, ஆனால் 8500 வந்துருச்சு, 8500 போது சொன்னார் கிட்டத்தட்ட 9000 வர போச்சு, இவர் எப்போதுமே நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்பார், எகென்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருப்பார், ஆனால் ஏறிட்டே தான் இருக்கும், அவர் சொல்கிறத கேட்கக்கூடாது, நம்ம தங்கம் தான் வாங்கணும், தங்கம் தான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாக்கிலாம் வந்து எதுவுமே கிடையாது இப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கமெண்ட் பண்ணுறவங்க வந்து ஒன்றே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால இப்போ நான் வந்து உங்களுடைய கமெண்ட்டை பாதி கமெண்ட் நான் பார்க்குறதில்ல, நான் நேரில் உங்களுடைய கமெண்ட்டை நான் கேட்கல, என்ன நீங்கள் திட்டுறதுனால அல்லது என்னை பற்றி பேடாக கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கமாடிட்டி அப்படின்னதுன்னா நம்ம அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சில பேர் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, தங்கம் வந்து ஒரு ரேர் கமாடிட்டி, தங்கத்தை நம்ம வந்து ஃபர்தராக மைண்ட் பண்ண முடியாது, இவ்வளவு தான் தங்கம், இனிமேல் தங்கம் கிடையாது, அதனால தங்கத்துடைய விலை ஏறிட்டே போகும். இந்த கருத்தை நான் வந்து வன்மையாக மறுக்கிறேன். ஏன் வன்மையாக மறுக்கிறேன் அப்படின்னதுன்னா, ரேர் கமாடிட்டியாக இருந்துட்டு போகுது, பட் என்னத்துக்காக எனக்கு தங்கம் வேணும்? ஐ கேன் லிவ் ஹாப்பிலி வித்தவுட் கோல்டு. தங்கம் வந்து டே டு டே எனக்கு தேவையா? இல்லை. கல்யாணங்கிற ஒரு சோஷியல் இதில் மட்டும்தான் வந்து மெயினாக தங்கம் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து தே ஆர் நாட் வெரி பர்டிகுலர். ஸ்டில் இருக்குது, ஒரு கிராமத்தில் அல்லது கொஞ்சம் டவுன் அந்த மாதிரியான ஏரியத்தில் தங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. பட் என்னென்னா கிராஜுவலாக அந்த தங்கத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இது மேபியே ரேர் கமாடிட்டியாக இருந்துட்டு போகுது. ரேர் கமாடிட்டியாக இருந்தாலும் தங்கத்தை நம்ம டெய்லி சாப்பிடுவதோ அல்லது டே டு டே உபயோகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால வந்து தங்கம் ஏறும் அப்படிங்கிற கருத்தை வந்து ஒத்துக்கவே முடியாது. இது வந்து அடுத்த ஒரு பாயிண்ட்டு. ஆல் செட் அண்ட் டன் வாரன் பஃபெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேர்ல்டு ரினவுண்டு இன்வெஸ்டர், புரியுதுங்களா? அவர் ஒன்று சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும், அல்லது இத்தனை வருஷமாக இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளவு தூரம் பணத்தை ஏர்ன் பண்ணியிருக்கிறவர் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வாரன் பஃபெட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தங்கத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கும் போது என்னென்னா, தங்கத்தை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ரூம்லேயோ அல்லது ஒரு சின்ன வீட்லேயோ வந்து மொத்த தங்கத்தையுமே அடைச்சி வச்சிடலாம். அந்த தங்கத்தினால பெருசாக எந்த விதமான பயனும் கிடையாது. ஆனால் நான் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கின ஒன்றாவது கம்பெனி வந்து கொக்கோ கோலாங்கிறது என்ன? டே டு டே நம்ம குடிக்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க். அது நாட் ஈவன் இட்ஸ் அ ரேர் கமாடிட்டி, இட்ஸ் அ கமாடிட்டி, யூ கேன் கெட் இட் எனி டைம், எல்லா இடத்துலையும் இது பண்ண முடியும். அதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு த்ரோவே ப்ரைஸில் அவர் வாங்கினார். அதுக்கப்புறமா ஸ்டில் இஸ் ஹோல்டிங் இட். அதில் வந்து நிறைய பணம் பண்ணியிருக்கார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து தங்கத்தில் வந்து இப்போ அதிகமாக வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் மாட்டார். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தா மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும், தங்கம் வந்து முதல்ல எதனால் விலை ஏறுது. இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டிஸ் இருக்கோ அந்த சமயத்தில் தான் வந்து தங்கம் வந்து விலை ஏறும். ஸோ இன்றைக்கி அன்சர்டனிட்டி நிலவுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதனால ஏறுறதுனால இந்த சமயத்தில் ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து கண்டிப்பாக போய் ஈக்விட்டி காம்போனண்ட்டை ஈக்விட்டி ஷேர்ஸை விற்றுட்டு தங்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, இதை யார் பண்ணுவாங்கன்னா ஒரு நார்மல் ட்ரேடர் பண்ணுவாங்க. வாரன் பஃபேயோடைய இதுவே வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒன்று வாங்கினோம் அப்படின்றதா இருந்ததுன்னா அந்த கம்பெனியை ரொம்ப நாளாக அந்த ஸ்டாக்கை வைக்கவே மாட்டாங்க, அன்லெஸ் அதர்வைஸ் ஏதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு தப்பு இருக்குது, இல்லை அந்த பிஸ்னஸே வந்து ஒரு கொஷனபிளாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க, அதர்வைஸ் வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து பாக்கி பேர் மாதிரி இங்கே ஓகே, இங்கே இதை விட இங்கே ஒரு 10% கிடைக்குமா, அங்கே ஒரு 15% கிடைக்குமா, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பர்சன் வந்து வாரன் பஃபே கிடையவே கிடையாது. நீங்கள் அவருடைய இதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் வாரன் பஃபே வந்து இப்போ தங்கத்தில் வந்து இதை விற்றுட்டு தங்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நானும் நீங்கள் சொன்ன மாதிரி தங்கம்லாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நானும் படிக்கலை. மேபி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னதுன்னா மக்கள் வந்து ஓகே அவரே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் இருக்கலாம். பட் சோர்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ண வரையும் சோர்ஸ் நானும் பார்க்கல. தங்கம் வந்து இன்ஃபேக்ட் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25% தான் ரிட்டர்ன் இருக்குது. அதாவது ஒரு நடுவில் ரேலி வந்ததே வழிய ஏப்ரல் 15 டு போன வருஷம் ஏப்ரல் 15 அந்த 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா 25% தான் வந்து தங்கத்துடைய ரிட்டர்ன் 1 இயர். பிகாஸ் ஆஃப் திஸ் 25%, 2 இயர் ரிட்டர்ன் வந்து ஒரு 18% இருக்குது, 3 இயரில் வந்து ஒரு 15% இருக்குது, 5 இயரில் வந்து 13%, 10 இயர்ஸில் வந்து 11% தான் இருக்குது, அப்புறம் 15 இயர்ஸில் பார்த்தா 9 to 10% தான் இருக்குது.
அதே சேம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட என்னுடைய ட்விட்டரில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 1 இயர் ஸ்மால் கேப் ஃபண்டுடைய ரிட்டர்ன் வந்து 15% ஒரு ஃபண்டு கொடுத்துருக்கு. அதுலேருந்து மைனஸ் வந்து ஒரு 3.5% கொடுத்துருக்கு. 2 ஃபண்டு மட்டும்தான் ஸ்மால் கேப்பில் லாஸ்ட் 1 இயரில் நெகட்டிவ். 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு 15க்கு மேலே, 3 இயர்ஸில் 15க்கு மேலே, இன்ஃபேக்ட் 3 இயர்ஸில் 20க்கு மேலே, 4 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா ஒரு 14-15% ரிட்டர்ன். அதுவும் இப்போ இந்த 1 இயர் இதில் இறங்கினதுனால இப்படி இருக்க ஒழிய இது பவுன்ஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சமே வந்து ரெக்கவர் ஆகும். இது வந்து மெயின் பாயிண்ட். நான் மெயினாக இன்னொரு ரீசன் என்னத்தினால வந்து நான் தங்கம் வந்து ஒரு சிறந்த முதலீடு இல்லை அப்படின்னதுன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் ஷுட் ப்ரொடியூஸ் சம்திங். ஏதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, பிஸ்னஸ் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை பண்ணி ஒரு இடத்துல விற்கிறாங்க, அதனால வந்து தே ஆர் கிரியேட்டிங் சம் வேல்யூ, அந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, அதனால் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குது, கண்ட்ரியுடைய ஜிடிபி கூடுது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஒரு ஆர்கனைசேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ தங்கத்தை பொறுத்தவரையும் நேற்றுக்கு 4000 ரூபா, இன்றைக்கி 5000 ரூபா, நாளைக்கு 6000 ரூபா, 7000 ரூபா, இது வந்து இன்ஃப்ளேஷனை ஒத்து அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆகுதே ஒழிய தங்கம் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனிதிங். ஆக்டிவாக எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இது ஒரு பார்ட். இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேன், ப்ராக்டிக்கலான கொஸ்டின். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஏறுது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது, ஒரு 2% ஏறி இருக்குது. சென்செக்ஸ் ஏறினதாக இருந்ததுன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்களே வழி யாருமே வந்து ஐயோ மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அழமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தங்கம் விலை ஏறினதுன்னா எல்லாரும் ஐயோ ஏறுதுன்னு பயப்படுறாங்க. ஒரு விஷயம் வந்து நல்லா போகுது அப்படின்னதா இருந்ததுன்னா அதை வந்து சந்தோஷப்படுறதுக்கு யாருமே இல்லை. ஓகே, முன்னாடி ஒருத்தர் வந்து நான் ரொம்ப கம்மியான விலை வாங்கியிருக்கேன்ப்பா, என்னுடைய விலை இன்றைக்கி அதிகமாக இருக்குது, இன்றைக்கி வந்து அதை விற்று நான் காசு பார்த்து நான் வேறு என்னுடைய அதர் தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் அங்கே நடக்க மாட்டேங்குது. மெயினாக யார் வந்து தங்கத்தை யூஸ் பண்ணுறா? மெயினாக வந்து லேடிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லேடிஸ் இந்தியாவில் இன்றைக்கி கூட லேடிஸ் வந்து வெளியில் தனியாக போகிறதுக்கு வந்து ரிஸ்க்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. மேபி சிட்டியில் கொஞ்சம் தைரியமாக போகலாமே வழியே ஸ்டில் பீப்புள் ஃபீல் நம்ம வெளியில் வந்து தனியாக போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு லேடிஸ் ஃபீல் பண்ணுறாங்க. லேடிஸ் தனியாக போனாலே ரிஸ்க் அப்படின்னதுன்னா வேரிங் அ கோல்டு வந்து இட் கேரிஸ் மோர் ரிஸ்க், யூ ஆர் இன்வைட்டிங் மோர் ரிஸ்க். இது வந்து அடுத்த பார்ட். தேர்டு வந்து என்னென்னா அந்த வாங்கின தங்கத்தை இப்போ நான் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தாலும் இதை கொண்டு போய் நான் வந்து ஒரு லாக்கரில் வைக்கணும், எங்கேயாவது போய் பத்திரப்படுத்தணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய தங்கத்தை ஒன்றா உங்கள் வீட்டில் பத்திரப்படுத்துறீங்க, உங்கள் வீட்டில் பத்திரப்படுத்த முடியாது, அங்கே வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது கொண்டு போய் லாக்கரில் வச்சிட்ருக்கீங்க. அப்போ என்ன அது தங்கத்தை வந்து நம்ம வந்து பொசஸ் பண்ணுறோமே வழிய அதோடைய பயனே இல்லை. அதுதான் எனக்கு வந்து ஏன் தங்கத்தை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கான காரணம். அதனால் எந்த பயனுமே வச்சுருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுறதில்ல. இது மாதிரி ஏற்றி விட்டுட்டு அதனால் வந்து யாருனாலையும் அதர் பீப்புள் ஆல்சோ நாட் இன் அ பொசிஷன் டு பை. அதனால தான் வந்து எனக்கு தங்கத்துக்கு மேலே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இதாக வந்து என்னால் கருத முடியாது. இப்போ தங்கத்தை பொறுத்தவரை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் தங்கம் என்கிட்ட இருந்ததுன்னா டக்குன்னு எனக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா கொண்டு போய் அந்த தங்கத்தை கொடுத்து நான் பைசா வாங்கிடுவேன். இதே இது மியூச்சுவல் ஃபண்டில் நான் பணத்தை போட்டிருக்கேன், இப்போ மார்க்கெட் வந்து 20% இறங்கிட்டு இருக்கு, இப்போ 20% இறங்கும்போது நான் போட்டது வந்து 2 லட்ச ரூபா தான், அதோடைய வேல்யூ நான் வந்து ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் பார்த்துட்டேன். அந்த 3.5லேருந்து இன்றைக்கி 3.20 ஆயிருக்கு, அது கம்மியாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 லட்சம் போட்டு 3,20,000ங்கிறத நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறேன். அதே சமயத்தில் 3.5 நான் பார்த்ததுனால அது 3.20 இருக்கிறதுனால ஐயோ நான் வந்து 30,000 ரூபா லாஸு, அதனால என்னால் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை வந்து கம்மியான விலையில் விற்க முடியல. அதனால் வந்து நீங்கள் தங்கத்தையும் மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது, தங்கம் எப்போ வேணாலும் காசாக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஓரளவுக்கு உண்மை சில காலத்துக்கு முன்னாடி வரை. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்டில் வந்து தெர் இஸ் சம்திங் கால்டு லோன் எகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ். எப்படி நீங்கள் தங்கத்தை வந்து ஒருத்தர் உங்கள்கிட்டருந்து வாங்கி அந்த தங்கத்திலுடைய மதிப்பில் ஒரு 50%, 60%, வாட் எவர் பி த மணி, அந்த மணியை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னதுன்னா அந்த 10 லட்ச ரூபாயை
பிளட்ஜ் பண்ணால் 5 லட்ச ரூபா வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சார் எனக்கு அவ்வளோலாம் தேவை கிடையாது, எனக்கு வந்து எனக்கு 1 லட்ச ரூபா தான் தேவை அப்படின்னா ஒரு 2 லேக் ருபீஸோ 2.5 லேக் ருபீஸை நீங்கள் பிளட்ஜ் பண்ணிங்கன்னா 1 லேக் ருபீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 10.5% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இட் ஒர்க்ஸ் லைக் ஓடி, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படிம்பாங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கெலாம் தெரியும். அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்கணும் அப்படின்னாதுன்னா அந்த தங்க கடை திறந்து இருக்க வேண்டும், அல்லது பேங்க்கு திறந்துருக்கணும். யாரும் உங்கள் வீட்டில் வந்து தங்கத்தை வாங்கிட்டு போகிற அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சே நான் கேள்விப்படலை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ வேணாலும், எத்தனை மணிக்கு வேணாலும், நைட்டு 11 மணிக்கு கூட நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அடுத்த ½ அன் ஹவரில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். ஸோ விச் இஸ் ஃபார் மோர் சேஃபர். அதோடு இல்லாமல் நீங்கள் நைட்டு 7 மணி 8 மணிக்கு தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறதுன்னு கொண்டு போனால் பத்திரமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் கொண்டு போகிற சமயத்தில் கூட யாராவது உங்கள்கிட்டருந்து பறிச்சிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரிமோட் சான்ஸாக இருந்தால் கூட தெர் இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். இங்கே வந்து ரிஸ்க் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் அட் த கம்ஃபர்ட் ஆஃப் சிட்டிங் அட் ஹோம் நீங்கள் வந்து இதை பிளட்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் தங்கம் இருந்தால் மட்டும்தான் உடனே எங்களுக்கு வந்து ஆத்திரத்துக்கு உதவும், இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆத்திரத்துக்கு உதவாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அந்த ஆர்குமெண்ட் வந்து செல்லாது. ஸோ நான் வந்து திருப்பி சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயந்தான். தங்கம் வந்து ஒன்லி ஃபார் அவர் யூஸ், நம்மளோட உபயோகத்துக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய உபயோகத்துக்கு தங்கம் வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிங்க. அது வந்து இல்லை அது போட்டதுன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அல்லது ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட், ஐ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னதுனா தங்கத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் எனக்கு ஒரு பண தேவை இருக்குது. அந்த பண தேவைக்கு வந்து எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து வெறும் தங்கம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு சிறந்த முதலீடாக இருக்க முடியாது. அண்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த 25-30% வந்து இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட தங்கம் 2 இயர்ஸாக தங்கம் வந்து ஃப்ளாட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸ் வந்து தங்கம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ தங்கம் வந்து மூவ் ஆகாமல் இருந்த காலங்கள் வந்து நிறைய இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய மைண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்ததோ அது மட்டும்தான் நம்மளுடைய மைண்டில் ரொம்ப பசுமையாக காட்சியளிக்கும். பாக்கியெல்லாம் மறந்துடுவோம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஈக்விட்டியை பற்றி திட்டுறாங்க இல்லையா, இன்றைக்கி மார்க்கெட்டில் கீழே போச்சு இதுன்னு. இதே ஜனங்க தான் வந்து டில் செப்டம்பர் வரையும் ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அது அவ்வளோ கொண்டாடினாங்க. இன்றைக்கி வந்து அது இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இது தங்கம் ஏறினதுனால தங்கம் கொண்டாடுறாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், மேபி 1 இயரோ 2 இயர்ஸோ தங்கம் நல்ல முதலீடு இல்லைன்னு சொல்லிட்டு 100 வீடியோ வரும். எல்லாரும் வெள்ளலை ஸ்டாக் மார்க்கெட் தான் நல்லதுன்னு. அது வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இட்ஸ் ஒன்லி அ கொஷின் ஆஃப் டைம். வணக்கம்.